வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிக்கன் பக்கோடா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைக்கு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆயில், 1 முட்டையோட வெள்ளைக்கரு. இனி மசாலாவை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், வத்தல் தூள், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், முட்டையோட வெள்ளைக்கரு ஊற்றின உடனே இந்த மாதிரி ஜெல் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பக்கோடா கரெக்டாக வரும். நீ பக்கோடாவை பொரிச்சு எடுத்துடலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையாக எடுத்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். லைட்டாக அந்த பிரித்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒட்டி பிடிக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே தனித்தனியாக ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இனி புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பக்கோடா சாப்பிடும்போது இதுவும் புதினா, மல்லிக்கீரை எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருக்கும். சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல கலரெல்லாம் மாறி நல்லா சிவந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்துடலாம். பாருங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.